ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித் எக். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் கிரேவி, மட்டன் வறுவல், சுவரட்டி, ஈரல் சுவரட்டி வாங்கிட்டு வர சொன்னால் சுவரட்டி மட்டும்தான் இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி மட்டன் கிரேவி எப்படி வைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சுவரட்டி முன்னாடியே செஞ்சுட்டு அந்த அடுப்பில் தூக்கி வச்சுட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் தண்ணி வற்றணும். தண்ணி வற்றி நல்லா அப்படியே சுருள வந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த சைடு நல்லா சுருள கிண்டி வச்சுட்டேன். இந்த சைடு அடுப்பில் நான் குக்கரில் தான் நான் மட்டன் கிரேவி செய்வேன். பாருங்கள், குக்கரை வச்சுட்டேன். இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய் தான் நாங்கள் எங்கள் வீட்டில் பயன்படுத்துகிறது. சில பேர் ரீஃபைண்ட் ஆயிலெலாம் பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்துகிறதா இருந்தாலும் ஓகே, நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. நான் ஒரு 6-7 கரண்டி போல் நல்லெண்ணெய் ஊற்றுவேன். அப்போ தான் இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு ஊற்றுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம் இதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். நான் வைக்கிற குழம்புக்கு குறைஞ்சது ஒரு 3 பெரிய வெங்காயமாவது போடுவேன். நீல வாக்கில் நறுக்கி போடுங்க. கறி குழம்புல மட்டும் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்குங்க. போடுறதுக்கு முன்னாடி அந்த வெங்காயத்தை நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு உதுத்து விட்ருங்க. அப்புறமா அதை போடுங்க. போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஃப்ரை ஆகும். ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம். ஒரு 80% நீங்கள் அந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணால் தான் அது ஒரு அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஜூஸ் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் வெளியில் வரும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் மசாலாக்களை சேர்த்துட்டிங்கன்னு வைங்களேன், அந்த ஜூஸ் அப்படியே அமுங்கிடும், உங்களுக்கு வெளியிலேயே வராது. அப்புறமா எனக்கு பிடிக்காது. அதனால் கொஞ்சம் அது 80% வதங்கினதுக்கு அப்புறமா நான் என்ன செய்வேன், ஒரு மசாலா போடுவேன். அந்த மசாலா நான் ஒரு 13 மசாலா பொருட்களை என்ன பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பேன். தேவைப்படும் போது நான்வெஜ் செய்யும் போது அந்த மசாலா நாங்கள் எங்கள் வீட்டில் பயன்படுத்துவோம். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு மசாலா அரைக்கிற முறையை சொல்லி கொடுத்தாங்க. இது கறி குழம்பு, ஈரல் சுவரட்டி, அப்புறம் அது என்ன சொல்லுவாங்க, சிக்கன் கிரேவி, சிக்கன் பெரட்டல், அப்புறம் பச்சை பட்டாணி குருமா, இதுக்கெல்லாம் நாங்கள் இந்த மசாலா எங்கள் வீட்டில் நாங்கள் பயன்படுத்துவோம். அதனால நான் இந்த மசாலாவை நான் அரைச்சி என்றைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இது ஒரு 13 பொருள் போடணும். அது நல்லாயிருக்கும், எங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை நான் வேணால் என்னென்ன மசாலான்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஒரு டைம் இந்த மசாலா நான் உங்களுக்கு ஒரு விலாகாகவே எப்படி போடுறேங்கிறத காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மசாலா தான். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நம்ம தனித்தனியாக ஒவ்வொன்றா எடுத்து அரைச்சிலாம் போட வேணாம். எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அரைச்சி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போடலாம். அது என்னென்னு நான் சொல்கிறேன். இஞ்சி, பூண்டு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, ஜீரகம், சோம்பு, கசகசா, வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் தேங்காய், பச்சை மிளகா, அவ்வளோதான். இந்த பொருளெல்லாம் போட்டு நீங்கள் நல்லா மஞ்சத்தூள் அதோடு சேர்த்து தான் 13 பொருள். எல்லாத்தையும் நல்லா போட்டு அரைச்சி வச்சுங்க. மஞ்சத்தூள் இதில் போட்டு அரைச்சிடுங்க. உப்பெல்லாம் சேர்க்க மாட்டேன். இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டு நம்ம தேவைப்படும் போது போட்டுக்கலாம். நான் நிறைய குழம்பு வைக்கிறதுனால 2 தக்காளி போடுறேன். நீங்கள் கம்மியாக குழம்பு வச்சிங்கன்னா 1 தக்காளி போடுங்க. நிறையா வச்சிங்கன்னா 2 தக்காளி போடுங்க. நிறைய தக்காளி போட்டுறாதீங்க. கறி குழம்புல அந்த புளிப்பு சுவை ஏறிச்சுன்னா உங்களுக்கு அந்த கறியோட மட்டனோட ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்காது. அந்த வாசனை கூட நமக்கு வராது. நான் அதனால் எனக்கு இப்போ நிறைய குழம்பு தேவைப்பட்டால் மீடியம் சைஸில் 2 தக்காளி போடுவேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போடுங்க போதும். மீடியம் சைஸ்னால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா கிண்டுங்க. அந்த மசாலா, அப்புறம் வெங்காயம், தக்காளி 3 நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. அதுதான் முக்கியம். நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நம்ம கறியை கழுவி வச்சுருக்கோம்னா அந்த கறி போடணும். நான் எலும்பு, கறி 2மே இப்போ போட்டுருவேன். தனி கறியும் எலும்பையும் கூட சேர்த்து இதில் போட்டுருவேன். மசாலா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா. வந்தோடனே கொத்தமல்லி தூள் போடுவேன். அப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுவேன். ஏன்னா பாப்பாவும் கறி குழம்பு சாப்பிடுவாள். அதனால் ரொம்ப காரமாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிடாது. அதனால் மிளகாத்தூள் கம்மியாக போடுவேன். கொத்தமல்லி தூள் போடுவேன். ஏன் மஞ்சத்தூள் போடலைன்னா, நம்ம அந்த மசாலாவிலே மஞ்சத்தூள் அரைச்சிருக்கோம். அதனால் தேவை கிடையாது. அந்த மஞ்சளே நமக்கு இதுக்கு போதும். கொத்தமல்லி தூளும் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கறியும் எலும்பும் இருந்துச்சு. கறி எலும்பு சேர்த்து நான் அப்படியே போட்டேன். இப்போ நமக்கு அந்த எலும்போட ஜூஸும் நமக்கு குழம்புல இறங்கிடும். ஒருத்தருக்கு கறியை நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பீஸ் கறியாவது அவங்களுக்கு கிடைக்கும். எலும்பு கறி வாங்கினோம்னா அது குக்கரில் வேகிறதுக்கு இருக்கும், கறியும் கரைஞ்சி போயிடும். எலும்பு தான் அவங்க தட்டில் நம்ம போடுற மாதிரி வந்துடும். அதுக்கு தான் நான் கறி தனியாகவும் எலும்பு தனியாகவும் அப்படி நான் வாங்கிப்பேன்.
போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்து அதில் நறுக்கி போட்டுக்கோங்க கொஞ்சமாக. ஏன்னா மீதி கொத்தமல்லி நம்ம கொட்டுறதுக்கு வேறு சட்டியில் மாற்றுவோம்ல, அப்போ போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு இறக்குவேன். அதுக்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு உப்பு போட்டுருவேன். இந்த கறி ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோங்க குக்கரில். விட்டுட்டு இறக்கிடுவேன். இறக்கி என்ன பண்ணுவேன்னா, எங்கள் கறி குழம்புல உருளைக்கிழங்கு போடுற வழக்கம் இருக்குது. நான் மறுபடியும் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து உருளைக்கிழங்க போடுவேன். போட்டு அந்த குக்கர் மூடி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் விசில் வைப்பேன். வச்சு இறக்கிடுவேன். அதனால தான் சொல்கிறேன், நான் வந்து இதில் உருளைக்கிழங்கு போடுறத உங்களுக்கு காமிக்க மாட்டேன். அதனால இப்போயே சொல்லிடுறேன். எனக்கு வந்து கறி உருளைக்கிழங்கு போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நான் உருளைக்கிழங்கு இதில் போடுவேன். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். இந்த மசாலா நான் சொன்ன பொருள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு தடவை வந்து நீங்கள் அரைச்சி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்குதான்னு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள். அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். தனித்தனியாக எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒன்றாவே இஞ்சி பூண்டுலேருந்து எல்லாம் ஒரே இதில் மிக்சிங்கில் இருக்கும்போது அப்படியே ஒரு 2 கரண்டி எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம அள்ளி போட்டு நம்ம பாட்டு செஞ்சுட்டு போயிடலாம். அந்த டைம் நமக்கு சேவ் ஆகுதுல்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த மசாலாவை ஒரு 15 நாள் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். என்னென்ன தேவையோ எப்பப்போ தேவையோ அப்போல்லாம் என்ன செய்வேன், எடுத்து போட்டு செஞ்சுப்பேன். அந்த டைம் எனக்கு கொஞ்சம் சேவ் ஆகும். இப்போ வந்து நான் குக்கர் மூடி வச்சுட்டு விசில் வந்துருச்சு, இறக்கிட்டேன். உருளைக்கிழங்கும் அதிலே போட்டதுனால அதுவும் வெந்துருச்சு. உருளைக்கிழங்கும் கறியும் ஒன்றா போடக்கூடாது. முதல்ல கறியை போட்டு ஒரு 5 நிமிஷம் அது விசில் வந்து இறக்கிட்டு அப்புறமா மறுபடியும் கிழங்க போட்டு ஒரு 5 நிமிஷம் விடணும். உருளைக்கிழங்கும் கறியும் ஒன்றா போட்டிங்கன்னா கிழங்கு ஒன்று கூட சாப்பிட இருக்காது, கரைஞ்சி ஓடிடும். அதுக்கு தான் தனித்தனியாக போடணுங்கிறது. இப்போ அந்த சைடு குக்கரில் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனோன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இதில் எடுத்து இந்த சட்டியில் மாற்றி ஊற்றிடுவேன். நான் குக்கரோடையே வச்சுக்க மாட்டேன், அப்படியே சட்டியில் ஊற்றிடுவேன் பாருங்கள். ஊற்றிட்டு கொத்தமல்லி தழையை நறுக்கி போட்டுருவேன். நறுக்கி போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு சிம்மில் வச்சு விட்ருவேன். சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அந்த எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அது ஃபுல்லாக அப்படியே மேலே மிதந்து வந்துடும். அதனால தான் வந்து நான் குக்கர்லேயே வச்சுட்டா அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் சட்டியில் மாற்றிடுறது, குழம்பு சட்டியில் மாற்றி வச்சுருவேன். இங்கே பார்த்திங்களா, நல்லா கொதிக்கணும், நல்லா கொதி வரணும். எல்லாமே கறியெலாம் வேகிறத பொறுத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் வாங்குகிற கறி சீக்கிரமாக வெந்துடும். அதனால் எனக்கு 5 நிமிஷம் போதும். போதும். ஆனால் வந்து உங்கள் சைடில் நீங்கள் வாங்குகிற கறி கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஆனால் கிழங்கு போட்டால் 5 நிமிஷம் வைங்க. கிழங்கு போடாமல் வச்சு பாருங்கள், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வச்சு பாருங்கள். கிழங்கு போடாமல் வச்சு பாருங்கள், ரொம்ப அப்படியே வீடே நல்லா ஸ்மெல் பயங்கர வாசனையாக இருக்கும். அந்த குழம்பு நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டுக்கிட்ட க்ராஸ் பண்ணும்போதே அந்த குழம்பு வாசனை அப்படி கும்முன்னு தூக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படி இருக்கும். கொத்தமல்லி தழை நறுக்கி போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுருவேன். சிம்மில் வச்சுட்டேன்னா போதும், அது நல்லா கொதித்து வந்துடும். இது நான் ஏன் இவ்வளோ குழம்பு வைக்கிறேன்னா, எங்கள் வீட்டில் வந்து நான் என் பாப்பா எங்கள் 2 பேர்த்துக்கு வந்து பூரின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ சாப்பிட்டுட்டு மீதி குழம்ப நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பூரிக்கு நாங்கள் அதை தொட்டுப்போம். காலையில் பார்த்திங்கன்னா பூரியும் கறி குழம்பு தான் எங்கள் வீட்டில் பொதுவாகவே காம்பினேஷன் இல்லாதவங்க எப்படி செய்வாங்கன்னா இட்லி கறி குழம்பு தான் காம்பினேஷன். ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பூரி கறி குழம்பு தான் காம்பினேஷன். அதுக்காக தான் இந்த குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருக்கிறேன். இந்த குழம்புல வந்து நான் என்ன செய்வேன்னா, அடுத்த நாள் காலையில் முருங்கைக்காய் இருக்குது பார்த்திங்களா, முருங்கைக்காய் என்ன பண்ணுவேன்னா நறுக்கி ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு இதோட கலந்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். பாய்.